ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். கோடையால் கோவை மாநகராட்சியில் குடிநீர் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தண்ணீர் தட்டுப்பாட்டுக்கான பின்னணி என்ன? விரிவாக பார்க்கலாம். கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த 10 நாட்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை. ஒரு சில பகுதிகளில் 15 நாட்களாக குடிநீர் கிடைக்கவில்லை என மக்கள் சாலையில் வந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். வீட்டு கனெக்ஷன்ல இது எங்க ஏரியாவில் இல்லை, வீட்டு கனெக்ஷன்லாம் இல்லைங்க. அதனால எல்லா பேருமே பொது பைப்பில் தான் பிடிக்கிறாங்க. அந்த பொது பைப்புமே 10-15 நாள் தண்ணி வராமல் ரொம்ப சீரழிகிறாங்க. எல்லாம் அந்நாட்டு காட்சிங்கிறனால தயவு செய்து அரசாங்கமும் மாநகராட்சியும் ஒரு முயற்சி செய்து எங்களுக்கு ஒரு டெய்லி தண்ணி பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஒரு தண்ணி வண்டினாச்சும் கொஞ்சம் உடனே அனுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 10-15 நாட்களாக குடிநீர் இல்லாததால் கடைகளில் நீர் வாங்கி பயன்படுத்தி வரும் மக்கள் கடைகளிலும் நீரின் விலை 2 முதல் 3 மடங்கு உயர்ந்துள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். ஒரு குடம் குடிநீர் 80 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் 10 ரூபாய் தண்ணீர் பாட்டில் 15 ரூபாய்க்கு விற்கப்படுவதாகவும் மக்கள் குமுறுகின்றனர். தண்ணி வர்றதே இல்ல, 10-15 நாள் ஆச்சு. குழந்தை குட்டியெல்லாம் வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்க எங்களுக்கு தண்ணி வேணும். ஒரு குடம் ஒரு வாட்டர் கேன் தண்ணி 80 ரூபாய்க்கு விற்கிறாங்க. எங்ககிட்ட அந்த அளவுக்கு வசதி இல்ல. இப்படியான குடிநீர் பிரச்சனை வருவதற்கு பருவமழை காலத்தில் போதுமான மழை இல்லாததும் தற்போது அதிகரித்துள்ள வெப்பமும் தான் காரணம் என்கின்றனர். கோவை, சிறுவாணி, பில்லூர் அணைகளில் நீர்மட்டம் தொடர்ந்து சரிந்து வருகிறது. சிறுவாணி அணையின் நீர்மட்டம் வெறும் 11 அடி மட்டுமே உள்ளது. பில்லூர் அணையிலும் நீர்மட்டம் கடுமையாக குறைந்துள்ளதால் 2வது கூட்டு குடிநீர் திட்டத்தில் குடிநீர் எடுப்பது நிறுத்தப்பட்டுள்ளது. எனவே குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என கோவை மாநகராட்சி அறிவுறுத்தியுள்ளது. கோவையில் கோடை வெயில் முன்பே ஆரம்பத்திலேயே அதிக அளவில் இருந்து வரும் நிலையில் மழையும் பொய்த்து போன நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலையில் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை இல்லாத காரணத்தினாலும் அணைகள் வறண்டு வருகிறது. இதனால் கோவை மாநகராட்சி பகுதிகளில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு மக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் தீபனுடன் சுதீஷ். ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன்.